உருட்டு உன் வாய் உருட்டு என்னத்தையா சொல்லு. என்னத்த உருட்டுனாங்க? ஆமா, அம்மா இருக்கிறப்ப பொண்டாட்டி பேச்ச கேட்டா பொண்டாட்டி தாசன்றீங்க, பொண்டாட்டி இருக்கிறப்ப அம்மா பேச்ச கேட்டா அம்மா பிள்ளைன்றீங்க. இவங்க 2 பேர் பேச்சையும் கேட்க வேணா, நம்மளா யோசிச்சு ஏதாச்சும் முடிவு இருப்போம்னா சுயநலவாதி, யாரை பத்தியாச்சும் ஏதாச்சும் யோசிக்கிறானான்னு பாரு அப்படின்றீங்க. உங்க பிரச்சனையே வேணாம்னு வேலை வெட்டியை பார்க்க போனா வேலையை கட்டிட்டு அழு, உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாண காட்சின்றீங்க. சரி, நம்ம வீட்டுல வந்து உட்காந்துட்டு பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்புனா இங்க ஒரு பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பி அந்த காசு என் கையால் ஆகாதுன்றீங்க. சரி, பொண்டாட்டியை வேலைக்கு போவேன் வீட்டுல வச்சுக்கிட்டா இங்க பாரு அந்த பிள்ளை இஷ்டத்துக்கு இருக்க போடுறான்னா எப்படி குடும்பப்படுத்தினா பாரு குடும்பக்காரன் அப்படின்றீங்க. உங்க சங்காத்தமே வேணாம்னு குழந்தைய கொஞ்சலான்னு போனா கொஞ்சம் குழந்தையும் கெடுத்துருன்றீங்க. சரின்னு கொஞ்சம் தள்ளி இருந்தா அப்படியே இருந்துக்க, குழந்தைய கொஞ்சம் கூட என்ன ஏதுன்னு கேட்டுறாத, வேலைன்னே இரு, உனக்கெல்லாம் இதுக்கு குழந்தை குட்டிய அப்படின்றீங்க. சரி, ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தா கையில காசு இருக்குன்னு எப்படி கரியா செலவு பண்ணிட்டான்னு பாருன்றீங்க. சரி, எதுவுமே வாங்காம இருந்தா கஞ்ச பைய ஏதாச்சும் வீட்டுக்கு வாங்கி தரானான்னு பாருன்றீங்க. இந்த உலகத்துல ஆம்பளையா பிறந்துட்டு நாங்க படுற பாடு இருக்கேன். ஏய் அதை கூட விடு, ஆனா கடைசியில ஒண்ணு சொல்லுவீங்க பாருங்க, உங்களுக்கு என்னப்பா ஆம்பளைங்க ஜாலியா இருக்கீங்க, நாங்க